வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனலில் இன்றைக்கி நான் பார்க்க ஒரு வீடியோ, ஒரு ரிமோட் கிட் 5.1 ரிமோட் கிட். அதனுடைய மதர் போர்டு தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம் இந்த ஸ்க்ரீனில். இதை பற்றி தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இந்த ரிமோட் கிட் எப்போ தேவைப்படும் அப்படின்னு கேட்டால், இப்போ லாஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு தொடர்ந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருந்தேன். பர்டிகுலராக ஒரு 5.1 ஹோம் தியேட்டர் எப்படி அசம்பிள் பண்ணலாம் லோ பட்ஜெட்டில் நல்ல குவாலிட்டியாக ஒரு டிஜிட்டல் ஆம்பிளிஃபையரோட, கிளாஸ் டி ஆம்பிளிஃபையரோட, யூசிங் எஸ்எம்பிஎஸ் பவர் சப்ளை. ஒருவேளை நியூ கமர்ஸ் யாராவது இந்த வீடியோ பார்க்குறேன், ப்ரீவியஸ் வீடியோஸ் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வரைக்கும் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, கம்ப்ளீட்டாக ஒரு செட்டில் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மேனுவல் ஆம்பை பற்றி சொல்லியிருந்தோம். பாருங்களேன், நான் ஒரு மினிமைஸ் பண்ணிக்கிறேன், அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பார்க்குறதுக்கே. ஓகே, இப்போ பாருங்களேன், ஒரு பவர் ஆம்பிளிஃபையர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பவர் ஆம்பிளிஃபையர் ப்ளஸ் இதுதான் ஒரு மினி டீகோடர். இந்த மினி டீகோடரில் வர்ற அவுட்புட்டை நாம் இந்த பவர் ஆம்பிளிஃபையரோடு இணைச்சி ஆம்பிளிஃபை பண்ணி கேட்கணும். இவ்வளோதான், சிம்பிள். பட் இந்த மினி டீகோடருடைய ஒர்க் என்னென்னா, அனலாக் இன்புட் கொடுத்தாலும் சரி, டிஜிட்டல் இன்புட் கொடுத்தாலும் அதை உங்களுக்கு 5.1 கன்வெர்ட் பண்ணி கொடுத்துரும். இந்த டீகோடருடைய வேலை அனலாக் சிக்னல் கொடுத்தாலும் சரி, டிஜிட்டல் சிக்னல் கொடுத்தாலும் சரி, அதை 5.1 அனலாக் சிக்னலாக மாற்றி கொடுக்கும். இப்போது ஸ்டீரியோ இன்புட் கொடுத்தீங்கன்னா அது புரோலாஜிக் 2 தான் வரும். மற்றபடி டிஜிட்டல் இன்புட் கொடுத்தீங்கன்னா டால்பி டிஜிட்டல் அண்டு டிடிஎஸ் வரும் உங்களுக்கு. இதை பவர் ஆம்பில் கொடுத்துடலாம். இது இப்படியே கொடுத்தா போதுமா அப்படின்னு கேட்டால் இல்லை. என்ன பண்ணணும், இதை த்ரூ கண்ட்ரோல் மூலிமா கொடுக்கணும். வால்யூம் கண்ட்ரோல் கொடுப்போம். 6 கண்ட்ரோல் கொடுத்து 6 சேனலை கூட்டலாம், குறைச்சிக்கலாம். அப்புறம் அதுக்கு என்ன பண்ணணும், இந்த 6 கண்ட்ரோலில் ஃப்ரண்ட் லெஃப்ட் ஃப்ரண்ட் ரைட்டுக்கு ஒரு ஸ்டீரியோ கண்ட்ரோல், சரவுண்ட் லெஃப்ட் சரவுண்ட் ரைட்டுக்கு ஒரு ஸ்டீரியோ கண்ட்ரோல், அப்படி கொடுக்கணும். அதன் பிறகு என்ன பண்ணணும், இதில் ஃப்ரண்ட் லெஃப்ட் ஃப்ரண்ட் ரைட் வரக்கூடிய சிக்னலை ப்ராசஸ் பண்ணி பாஸ் ட்ரிபிள் தூக்கலாம் இல்லை குறைச்சி யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு பிடி போர்டை ஆட் பண்ணணும் அப்படின்லாம் சொல்லியிருந்தோம் இல்லையா. இப்போ பார்த்தோம்னா பாருங்களேன், இதுதான் லாஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு கொடுத்தது. அப்போ இந்த போர்டிலிருந்து சிக்னல் இங்கே போகிறப்போ இந்த மாதிரி கண்ட்ரோல் கொடுத்துடணும்னு சொல்லியிருக்கேன். அப்புறம் மாஸ்டர் கண்ட்ரோல் எப்படி இணைக்கிறதுன்னு சொல்லி கொடுத்தேன். ஒருவேளை நியூ கமர்ஸ் யாராக இருந்தீங்கன்னா இந்த வீடியோஸ் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போ தான் உங்களால் ஒரு முழுமையாக ஒரு 5.1 ஹோம் தியேட்டர் லோ பட்ஜெட்டில் அசம்பிள் பண்ண முடியும். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் மூலிமா ஆன்லைன் ட்ரைனிங் கொடுத்துருக்கோம். ஆன்லைனில் பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் லெவல் 1 லெவல் 2 சிஆர்டி டிவி, செல்ஃபோன் ட்ரைனிங், எல்சிடி எல்இடி டிவி, 5.1 home theater assembling and troubleshooting, UPS, inverter, emergency light, induction stove, all SMBS. விருப்பம் உள்ளவங்க யார் வேணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். எலக்ட்ரானிக்ஸாக எதிர்காலம், அதில் சந்தேகமே கிடையாது. பர்டிகுலராக ஹார்ட்வேர் சர்வீஸ் தான். படிப்பு அவசியமானா இல்லை, படிப்பு இருந்தால் நல்லது. ஆன்லைன் ட்ரைனிங்கில் படிக்கிறதுனால உங்கள் வேலை எதுவும் டிஸ்டர்ப் ஆகாது. ஒரு டெய்லி ஒரு 1 hour ஒதுக்குங்க. ஆண் பெண் இருபாலரும் பயிற்சி பெறலாம், வயது வித்தியாசம் இல்லை. மிக குறைஞ்ச பயிற்சி கட்டணம். ஆன்லைனில் படிக்கிறதுனால உங்களுக்கு எலக்ட்ரானிக் சம்பந்தப்பட்ட அனைத்து தொழில்நுட்பங்களையும் எந்த விதமான ஒளிவு முறையும் இல்லாமல் கற்றுக் கொடுக்குற ஒரே சேனல் இதுதான். விருப்பம் உள்ளவங்க ஆன்லைன் ட்ரைனிங்கில் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஒரு 5.1 ஹோம் தியேட்டர் நம்ம வீட்டுக்கு லோ பட்ஜெட்டில் குவாலிட்டியாக டிஜிட்டலாக அசம்பிள் பண்ணுறது எப்படி அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம். ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் இருக்குது பாருங்கள். இப்போ இதுதான் மேனுவல் ஆம்பிளிஃபையர். இது மேனுவல் ஒரு 5.1 ஹோம் தியேட்டர் மேனுவலாக டிவிடி பிளேயர்லேருந்து ஒரு 6 அவுட்புட் வெளியே எடுத்தாலும் சரி, இல்லை 2 சேனல் கொடுத்து 5.1 கன்வெர்ட் பண்ணாலும் சரி, இல்லை டிஜிட்டலில் ஆர்க்லேருந்து அவுட்புட் எடுத்து 5.1 டால்பி டிடிஎஸ் டிஜிட்டல் எடுத்தாலும் சரி, இதெல்லாம் பாதி வரைக்கும் பார்த்தது எல்லாமே மேனுவல் கம்ப்ளீட்டாக. ஓகே, இப்போது சில கஸ்டமர் என்ன கேட்குறாங்கன்னா, இதுவே டிஜிட்டலாக பண்ணி கொடுக்கணும், எப்படி வேணும், ரிமோட்டில் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி ரிமோட்டில் வேணும் அப்படின்னா ஜிஸ்டாரில் இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு கிட்டு கொடுத்துருக்காங்க. இந்த கிட்டை உபயோகப்படுத்தி நம்ம என்ன பண்ண முடியும், பக்காவாக ஒரு ரிமோட் கிட்டை மாற்றிடலாம். இதுதான் எய்ம். அதுக்கு என்னென்ன பண்ணணும், ஜஸ்ட் ஒரு புதுசாக வந்திருக்கக்கூடிய மாடல் அது பார்க்கலாம். இதுதான் அந்த மாடல். இதுதான் அந்த மாடல். ஜஸ்ட் இதுதான் ஒரு அன்பாக்சிங். இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கலாம். So, in the model pakala just open panniralam parunga oru sponge onnu protective
ஒரு பவர்ஃபுல் பக்கா ரிமோட், ஒரு லேட்டஸ்ட் ரிமோட் இருக்குது. இதான் ரிமோட் கண்ட்ரோல் கண்டிப்பாக வேணும் இல்லையா. ஒரு பேனல் ஒன்று கொடுத்துருக்காங்க. சப்போஸ் நீங்கள் அசம்பிள் பண்ணும்போது மார்க்கெட்டில் கிடைக்கிற பேனலுக்கு பேக் சைடில் கட் பண்ணி நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்க முடியும். இதில் பார்த்தீங்கன்னா இதில் 5.1 ஆக்சிலரி 1 ஆக்சிலரி 2 கூடவே HDMI ஆர்க் இதில் கொடுத்துருக்கு. ஓகே, பேனல் நாம் என்ன பண்ணலாம், ஒரு அக்ரிலிக் ஷீட்டில் கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை பேக் பேனல் அதே மாதிரி நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு எப்படிங்கிறத டீட்டெயில் சொல்கிறேன். பாருங்கள், எல்லாமே பிளக் இன் பிளே கம்ப்ளீட்டாக எல்லாம் என்னென்ன வேணுமோ அது எல்லாமே உங்களுக்கு பக்கா ஒயர் கார்டோடு வந்துடும். மறுபடியும் மார்க்கெட்டில் போய் ஏதாவது வாங்கணும் அப்படிங்கிறது இதே கிடையாது. ஓகே, இது வந்து மைக், 2 மைக் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த 2 மைக் ஃபிட் பண்ணதுக்கு உண்டான ஸ்க்ரூ. மைக் வந்து பிசிபியில் மவுண்ட் பண்ணியிருக்கோம். பிசிபியில் மவுண்ட் பண்ணி வர ஒரே கம்பெனி இது மட்டும்தான். ஓகே, தென் அதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு என்கோடர் இருக்குது. இந்த என்கோடரில் LED இருக்குது. ஓகே, இது நல்லாயிருக்கும், லைட் ஒர்க் பண்ணுறப்ப நல்லாயிருக்கும். அது தகுந்த மாதிரி சூட்டபிள் நாப் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஓகே, இருக்குது. தென் இதுதான் இந்த போர்டு. இந்த போர்டு என்ன பண்ணலாம், டிட்டாச் பண்ணிடலாம். இதை ப்ரெஷ் பண்ணோம்னா 2ஆக வந்துடும். ஓகே, இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் என்னென்னலாம் கொடுத்துருக்கு பார்க்கலாமா. என்னென்ன கொடுத்துருக்கு இதில். இது ஒரு நாம் ஏற்கனவே நாம் பார்த்துருக்கோம் இல்லையா, 092 93 94 பார்த்துருக்கலாம், சேம் கிட்டு. பட் அது நான் ரிமோட் இல்லை, இது ஒரு ரிமோட் வித் 5.1. நம்ம 2.1 வரைக்கும் பார்த்துருக்கோம் இல்லையா. பாருங்கள், இதில் வந்து இதில் இண்டிகேட்டர் போட்டிருக்கு. இதில் எல்லாமே இண்டிகேட்டர் கொடுத்துருக்கு. இதில் வந்து ப்ளூடூத்து, USB, ஓகேவா, ஆக்சிலரி, FM எல்லாமே இதில் இருக்குது. ஏன்னா நிறைய பேர் வந்து FM விரும்புவாங்க, FM கண்டிப்பாக வேணும் அப்படின்னு கேட்பாங்க. அவங்களுக்கான கிட் இது. ஓகே, நல்ல லேட்டஸ்ட் ப்ராசஸர் பக்காவாக கொடுத்துருக்கு. இந்த இடத்துல இது வந்து பவர் சப்ளை, இது வந்து USB சாக்கெட். இதில் இந்த டிஸ்பிளே நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. ஒயிட் கலர் பிக் டிஸ்பிளே, நல்ல கிளாரிட்டி. லாங் டிஸ்டன்ஸ்லேருந்து பார்த்தாலும் நல்ல ஒரு குவாலிட்டியை நம்ம பார்க்க முடியும். IR இருக்குது. தென் இதெல்லாம் கனெக்டர்ஸ் ஒயர் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த கனெக்டர் வந்து சிக்னல் இன்புட் 5.1 இன்புட்டாக யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா. இந்த மாதிரி இருக்குல்ல 6 இன்புட்டில் RCA கார்டு மூலிமா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். 2 ஆக்சிலரி 1 2 முக்கியம். இந்த இடத்துல இதில் ஆர்க் HDMI ஆர்க் இன்புட் இதில் கொடுக்கலாம், ப்ராசஸ் பண்ணோம். அதுக்காக ப்ளூடூத் இருக்குது, எல்லாமே இருக்குது, A to Z எல்லாமே இருக்குது. காம்பேக்டான கிட்டு. மார்க்கெட்டில் இதுக்கு முன்னாடி வந்த கிட்டெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு உங்களுக்கே தெரியும், நான் காமிச்சிருக்கேன். ரொம்ப ரொம்ப அற்புதமான கிட்டு, ரொம்ப ரொம்ப காம்பேக்டு, பக்காவாக ஒர்க் பண்ணும். ஓகே, இதில் இந்த கிட்டில் பாருங்களேன், இதில் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு நாம் ஏற்கனவே லாஸ்ட் கிளாஸில் சொல்லியிருக்கோம். பாருங்கள், இந்த இடத்துல ஒரு இருக்குது ஒரு மினி டிகோடர். இதை பற்றி நான் லாஸ்ட் கிளாஸோட காமிச்சேன், மினி டிகோடர். இந்த மினி டிகோடரில் வந்து உங்களுக்கு இது வந்து 6 அவுட்புட் வருது. இந்த மினி டிகோடருடைய ஒர்க் என்னென்னா டிஜிட்டல் ஆர் அனலாக் இன்புட் கொடுத்தா அதை 5.1 கன்வெர்ட் பண்ணிடும். இது ப்ரைஸ் வந்து கம்மி தான், 2750 ரூபா வரும். இது கூடவே ஒரு நல்ல பவர்ஃபுல் அடாப்டர் ஒன்று வந்துடும், லைக் திஸ். இந்த மாதிரி ஒரு அடாப்டர் வந்துடும். கூடவே ஒரு HDMI கேபிள் 1.5 மீட்டர் வரும் உங்களுக்கு. ஒரு ஆப்டிக்கல் கேபிளும் இதுக்கு வந்துடும். ஸோ இந்த கேபிள் இருக்கு இல்லையா, HDMI கேபிள் ப்ளஸ் ஒரு ஆப்டிக்கல் RCA கார்டு, 3 RCA கார்டு 1 and 2 வித் அடாப்டர். இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா, இந்த அடாப்டரோட வந்துடும் உங்களுக்கு. 2750 ரூபா. தேவையானவங்க கால் பண்ணுங்க, இன்னைக்கு புக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நாளைக்கு வரும். உங்களுக்கு ரொம்ப லோ பட்ஜெட்டில் ஸ்டூடெண்ட்டுக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா லோ பட்ஜெட்டில் ஒரு டிகோடர், மினி டிகோடர். இப்போ இந்த மினி டிகோடரில் வர அவுட்புட் இதில் என்ன பண்ணலான்னா மேனுவல் இல்லையா. இதைத்தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு டிஜிட்டலாக மாற்றணும். அப்படிங்கும்போது தான் என்ன ஆகுது, உங்களுக்கு இந்த போர்டு வந்து தேவைப்படுது. ஓகேவா, இந்த போர்டு இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம்னா ஏற்கனவே போட்ட மாடல் இருக்குல்ல 008, இதுதான் அந்த போர்டுக்குள்ளே இருக்கக்கூடிய மாடல். இந்த போர்டு இருக்கு. இந்த போர்டு தான் வந்து டிஜிட்டல்
அவுட்புட்டை அனலாகாக மாற்றக்கூடியது. அனலாக் அவுட்புட் எடுத்து நம்ம இதில் இன்புட்டாக கொடுத்து நம்ம ரிமோட்டாக கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். ஏற்கனவே நமக்கு தெரியும் ஒரு பவர் ஆம்பிளிஃபையர் சிம்பிளாக இது ஒரு பவர் ஆம்பிளிஃபையர் கிளாஸ் டி 400 வாட்ஸ் பவர், ரொம்ப ரொம்ப காம்பேக்ட். இதே 400 வாட்ஸில் லீனியர் அசம்பிள் பண்ணணும்னா ரொம்ப பெருசாயிரும், ரொம்ப வெயிட் ஆகும். அதெல்லாம் இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக அப்போ 1 2 3 இது இருந்தால் போதும். நம்ம என்ன பண்ணலாம், கஸ்டமருக்கு ஒரு 5.1 டிஜிட்டல் ரிமோட் கிட்டு பண்ணி கொடுக்க முடியும். என்னென்ன பண்ணலாம் இந்த ரூட்டிங் அப்படிங்கிறது நாம் அடுத்தடுத்த வீடியோ பார்க்கலாம். இப்போ என்னன்னா இந்த போர்டோட ப்ராசஸ் என்னன்னா டிஜிட்டலில் 5.1 அனலாக்கு டால்பி டிடிஎஸ்ஸாக மாற்றும். இந்த அவுட்புட்டை நம்ம பவர் ஆம்பிளிஃபையருக்கு டைரெக்டாக கொடுத்து கண்ட்ரோல் வழியாக மேனுவலாக நம்ம பாட்டு கேட்க முடியும். பட் டிஜிட்டலாக வேணும் அப்படின்னா இந்த போர்டு ஒன்று எக்ஸ்ட்ரா தேவை. அப்போ என்ன ஆகுதுன்னா இந்த மாதிரி வந்துடுது. அப்போது இந்த மாதிரி போர்டு 3 போர்டு ஓகே. இந்த போர்டு வேணும், இந்த போர்டு ஒன்று வேணும், இது ஒன்று வேணும், அவ்வளோதான். இது எப்படி லிங்க் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு வித் டயக்ராமோட உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணால் யார் வேணால் ஒரு ரிமோட்டோட ஒரு 5.1 டிஜிட்டல் ஆடியோ நம்ம வீட்டுக்கு அசம்பிள் பண்ண முடியும். அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு இதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுக்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.